தாலா அவரிடத்திலே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி சயஜ்ஸூன மா கானூ யஅமலூன் என்று அல்லாஹ் தஆலா அஸ்மாஉல் ஹுஸ்னாவை பற்றி அல்லாஹ் அவரிடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் சொந்தம். அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சொந்தம். இந்த அழகான திருநாமங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் துன்யால யாரும் அல்லாஹுடைய அந்த இஸ்மு தாத்தையோ அதனுடைய சிஃபாத்துகளாக உள்ள அந்த பெயர் நாமங்களையோ தனியா வைக்க முடியாது. தனியா பேர் வைக்க முடியாது. ஒரு ஆளை பார்த்து ரஹ்மான் பேர், அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கலாம். அல்லான்னு பேர் வைக்க முடியாது. அப்துல்லான்னு பேர் வைக்கலாம். இது வேறு எதையும் தனியாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான இஸ்முகள். அதுலயும் இந்த அல்லாங்கிற வார்த்தை இருக்குத சாதாரணமானது அல்ல. அல்லாங்கிற வார்த்தை அது இஸ்மு தாத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் அசல் பெயர். மற்றதெல்லாம் பண்புகள். மற்ற இஸ்முகள் எல்லாம் பண்புகள். இந்த அல்லாங்கிற வாசகம் ஆன்மீகத்தினுடைய உயிர் நாடி. சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை ஆன்மீகத்தினுடைய உயிர் நாடி என்பது மாத்திரமல்ல, உலகத்தின் உயிர் நாடியும் கூட. என்ன ஹதீஸ்ல வருது, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படும் வரை உலகத்தில் கியாமத் ஏற்படாது. அப்ப அல்லாஹ்ன்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லைன்னா அல்லாஹ் பூமியை விட்டு வச்சிருக்க மாட்டான். அப்போ உலகம் நிலை வருவது கூட, உலகம் நிலைத்து நிற்பதற்கும் கூட அல்லாஹ் என்ற அந்த அருள் நாமம் தான் காரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லாஹ்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்லு. நம்ம பழக்கத்துல சாதாரணமா அல்லாஹ்னு சொல்லி வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்ங்கிறது இருக்குத, அதை விளங்கி ஒரு தடவை அந்த வார்த்தையினுடைய கணத்தை புரிந்து நாம் சொன்னோம் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு சொல்ல. உலகத்துல அல்லாஹ் 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 இறக்கப்பட்டுருவான். அல்லாஹ் இறக்கப்பட்டுருவான். அதனால அல்லாஹ்ங்கிற அந்த சொல் இருக்குதே, அது மிக பவர்ஃபுல்லான சொல். அதனுடைய ஆற்றல் வார்த்தைகளுக்குள் அடங்காது. அதுக்கு தர்ஜுமா செய்ய முடியாது, மொழிபெயர்க்க முடியாது. அல்லாஹ்ங்கிறதுக்கு எப்படி தர்ஜுமா செய்வீங்க? அல்லாஹ்ங்கிறது எப்படி சொல்றது? ஆண்டவன், இறைவன் சொல்ல முடியாது. ஆண்டவன், ஆண்டவர்கள் பன்மை இருக்குது. இறைவன், இறைவி பெண்பால் இருக்குது. அல்லாஹ்ங்கிற வார்த்தை அது ஒருமையும் அல்ல, பன்மையும் அல்ல, ஆண்பாலும் அல்ல, பெண்பாலும் அல்ல. அதுக்கு தர்ஜுமா மொழிபெயர்ப்பு செய்யவே முடியாது. அரபியில சில வார்த்தைகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. அது மாதிரி அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய உயர்ந்த திருநாமத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறான். ரொம்ப பாதுகாப்பா அல்லாஹ் கேட்கிறான், ஹல் தஅலமு லஹு சமிய்யா, ஹல் தஅலமு லஹு சமிய்யா. குர்ஆனில் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேற எங்கேயாவது நல்லா கேட்கிறான், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலகத்தில் தன்னை பெரிய எந்த மனிதனும் சரி, எந்த மகானும் சரி, தன்னை மகானா கருதியவர்களும் சரி, எந்த மனிதனும் சரி, யாராலும் அல்லாஹ்ங்கிற வார்த்தை யாருக்கும் சொல்லப்படவே இல்லை. ஃபிரௌன் கூட ஆனா ரப்புக்கும் இல்லாதான்னு சொன்னான். ஃபிரௌன் கூட என்ன சொன்னாங்க? ரப்புக்கும் இல்லாதான்னு சொன்னான். அல்லாஹ்னு உலகத்துல யாரும் தன்னை சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா அவ்வளவு பாதுகாத்து வைத்திருக்கிறான், அவ்வளவு பாதுகாத்து வைத்திருக்கிறான். உலக நாடுகளில் மாற்றம் இருந்தாலும், மொழிகள் மாற்றம் இருந்தாலும், நம்முடைய உணவுகள் மாற்றம் இருந்தாலும், பழக்க வழக்கங்கள் மாற்றம் இருந்தாலும், எங்க போனாலும் நம்முடைய ரப்பு யாருன்னு அல்லாஹ்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ்ங்கிற வார்த்தை. ஆனால் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அமெரிக்கா வந்தாலும் சரி, சுவிட்சர்லாந்து, எந்தெந்த நாடுகள் கேள்விப்படாத நாடுகளா இருந்தாலும் அங்க போய் ரப்பு யாருன்னு அல்லாஹ்னு சொல்லிடுவாங்க. ஒரே வார்த்தை தான் அல்லாஹ்ங்கிறது. ஆனால் நம்ம சகோதர சமுதாயத்தவர்களான இந்துக்கள், அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவங்கள்ட்ட போய் டெல்லியில போய் இருந்து உங்க ஆண்டவன் யாருன்னு கேட்டா ராமுங்குவான். பீகார்ல வந்து உங்க ஆண்டவன் யாருன்னா சங்கருங்குவான். குஜராத்ல போய் உங்க ஆண்டவன் யாருன்னா கிருஷ்ணன் சொல்லுவான். பங்களாதேஷ்ல போய் அங்க உங்க ஆண்டவன் யாருன்னா மாதுர்கா தேவிங்குவான். நம்ம தென்னாட்டுல வந்து உங்க ஆண்டவன் யாருன்னா அறுவடை வீடு கண்ட முருகாங்குவாங்க. ஒவ்வொரு ஆண்டவன் தான். ஆனா ஒவ்வொரு ஊருக்கு, நாட்டுக்கு, இடத்துக்கு, மாநிலத்துக்கு வேற வேற பேர் வச்சிருக்கிறாங்க. உலகத்துல அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு நிகராக வேறு ஒரு வார்த்தையே கிடையாது. இந்த வார்த்தை அவ்வளவு உன்னதமான வார்த்தை. அந்த வார்த்தையை ரொம்ப கண்ணியம் செய்யணும். ஹதீஸ்ல வருது, இதா துஅய லஹு அஜாப, அதை கொண்டு துஆ செய்யப்பட்டால் அல்லாஹ் கபூல் செய்கிறான்.
அதை கொண்டு கேட்கப்பட்டால் ரொம்ப கொடுக்கிறான். நாம பிஷருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆரம்பத்துல அவங்களுடைய நிலையே மோசமா இருந்துச்சு, கொஞ்சம் குடிகாரரா கூட இருந்தாங்களாம். அப்படியே ஒரு தடவை போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு துண்டு சீட்டை பாக்குறாங்க. அந்த துண்டு சீட்டுல அல்லான்னு எழுதியிருக்கு. பல பேர் மிதிச்சுட்டு போறாங்க, பல பேரும் மிதிச்சுட்டு போறாங்க. இந்த ஈமானிய உணர்வு அவங்களால தாங்க முடியாது. அதை எடுத்தாங்க, அதை எடுத்து முத்திட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் தான் காசு இருந்துச்சான். அந்த காசை கொண்டு போய் கடையில அத்தர் வாங்கினாங்க. அத்தர் வாங்கி அதை நல்ல சுத்தமா அந்த தாளை சுத்தமா ஆக்கிட்டு அதுக்கு மேல அத்தர் தடவுனாங்க. தடவி கொண்டு போய் அந்த தாளை பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சாங்களாம். அவர் பாதுகாப்பா வச்சாங்களாம். யா பிஷர் தையப்த இஸ்மி லவ் தையிபன்னக், என்னுடைய திருநாமத்தை நீ மனமாக்கினாய், உன்னை நான் மனமாக்குவேன். அதுக்கு பிறகு சோபனம் சொல்லப்பட்டுதான் அந்த ஒரு வார்த்தையிலேயே விலாயத்தும் கொடுக்கப்பட்ட ஆள் வந்திருக்கார். சாதாரணமானதல்ல. அல்லாங்கிற வார்த்தைக்கு உண்டான கண்ணியம் நம்ம கூட பழைய காலத்துல ஊர்வட்டம்னா நடக்கும் இல்லையா? இப்ப அதெல்லாம் இல்லை. பழைய காலத்துல ஊர்வட்டம் நடந்தா அல்லாவுக்கா மனுஷன் பெரிய சொல் சொல்லாத சொல்லுவாங்களா இல்லையா? பெரிய சொல், சரி பெரிய சொல் சொல்லிட்டான் விடு அப்படி சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த மக்களுக்கு அந்த கண்ணியம் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய கணம், இந்த அல்லாஹ் யாரையும் அல்லாவுக்காக என்ன அப்படி சொல்லக்கூடாது, நாமளும் சொல்லக்கூடாது. அல்லாவுக்காக சொன்னா அதை சொல்லி அவன் கேட்காம இருக்கவும் கூடாது. அந்த வார்த்தையினுடைய கணம், முக்கியத்துவம், கண்ணியம் சாதாரணமானது அல்ல. அது அவ்வளவு உயர்வானது பெருமக்கள். குர்ஆன் ஷரீஃபில அல்லாஹ் சொல்றான், இதா ذிக்ரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் கல்புகள் எல்லாம் நடுங்குங்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டு கல்பு சாந்தமாகுங்கிறான். பயப்படுமா? சாந்தமாகுமா? ஆட்களை பொறுத்துங்கிறான். ஆட்களை பொறுத்து, சூழ்நிலை பொறுத்து, நிலையை பொறுத்து. சில இடங்கள் இருக்குது, அது அதனுடைய கம்பீரம் வெளிப்பட்டால் பயம் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த கர்நாடகால ஒரு பிள்ளைய போகும்போது சங்கிகள்லாம் சேர்ந்து வழிமறிச்சாங்க இல்லையா? அந்த பிள்ளை என்ன செய்ச்சு, ஒரு ஹிஜாபுக்காண்டி வழிமறிச்ச உடனே அல்லாஹு அக்பர் நடுங்கிட்டான். அவ்வளவுதான். எதிரிகளை அவங்களுடைய நிலையை அடக்குவதற்குண்டான ஜலாலியத்தான இஸ்மாத். சில நேரங்கள்ல அப்படி இருக்கும், சில நேரங்கள்ல அமைதி இருக்கும், சில நேரங்கள்ல அமைதியையும் கொடுக்கும், சாந்தத்தையும் கொடுக்கும், நிம்மதியையும் தரும். காரி தையீப் சாப் தேவபந்த் மதரசா அவருடைய நீண்ட கால நாசிர் 40 வருஷத்தினுடைய பேராசிரியராக நாசிராக ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஸ்டாலின் இருக்கிறாப்லைய, நம்ம ஒரு ஸ்டாலின் நினைச்சிடாதீங்க, ஸ்டாலின் இருக்கிறாப்லைய, ரஷ்யாவினுடைய இந்த ஸ்டாலின், அவர் கடைசி நேரம், அவருடைய மரண நேரத்துக்கு முன்னால் உள்ள அந்த வியாதியில் இருக்கும் பொழுது அவர் ஏற்கனவே கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஆளு, இரும்பு மனிதன் சொன்ன ஆளு, ஆயுதங்களை கொண்டு கடவுளுக்கு யார் சொன்னான்னு அவங்க எதிராக பிரயோகப்படுத்திய ஆளு, அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஆளு. ஆனா அந்த வியாதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருந்தான். இவ்வளவு நாள் எப்படி இருந்து என்ன அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன வார்த்தை இது, எதுக்காக இதை சொல்ற, எதுக்கு சொல்றேன்னு எனக்கும் தெரியல, ஆனா சொன்னா எனக்கு ஒரு ராகத்தா இருக்குன்னா, இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு அமைதி இருக்கிறது, என் மனதிலே ஒரு நிம்மதி தெரிகிறது என்று அந்த நேரத்துல சொன்னதாக ஒரு செய்தியை ஹாரிசா எழுதி காமிப்பாங்க. உண்மையான பெருமக்களே, அதனாலே வாழ்க்கையில அல்லாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சொன்னாங்க, உங்க பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சா அள்ளி மூகும், அவங்களுக்கு அல்லான்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. முதல் வார்த்தையா போலன்னு சொல்லு, இரின்னு சொல்லு, முதல் வார்த்தையை அல்லான்னு சொல்லிக் கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த ஜலாலியத்தான அந்த வார்த்தையினுடைய கணம் அவ்வளவு உன்னதமான. அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம் எல்லா இஸ்முகளும். அதுக்கு அல்லாஹ்வுத்தால அழகான திருநாமங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வே தனக்குத்தானே அவன் வைத்துக் கொண்ட திருநாமங்கள், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகான திருநாமங்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னார். குர்ஆன் ஷரீஃபில் அஸ்மாஉல் ஹுஸ்னா 4 இடத்துல வருது. சூரத்துல் அஅராஃப்ல வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு ரப்பை நீங்கள் அழையுங்கள், ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள். குலிது அல்லாஹ் அபிதுர் ரஹ்மான் இஸ்ராவில் வருகிறது. அல்லாஹ் என்று சொன்னாலும் ரஹ்மான் என்று சொன்னாலும் அதை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் சரி, வலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது. அதே போல சூரத்து தஹாவில அல்லாஹ் சொல்றான், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது. சூரத்துல் ஹஷ்ர்ல
சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் தஆலா ஏராளமான அஸ்மாஉல் ஹுஸ்னாவை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. லஹுல் அந்த ஒரு இடத்துல மட்டும் 18 அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொன்னதா சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தன்னை அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருநாமங்களை குர்ஆன் ஷரீஃப்ல கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 78 திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னாங்க இன்னலில்லாஹி 99 இஸ்மன், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. ஃபமன் அஹ்ஸாஹா, யார் அதை கணக்கிட்டானோ, அந்த வாசகத்தின் நேரடி அர்த்தம் அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கணக்கிட்டானோ, கவனத்தில் கொண்டானோ, ஓதினானோ, மரணமிட்டானோ என்றெல்லாம் விளக்கம் சொல்வார். யார் மரணமிட்டான், யார் ஓதினான், அதை கவனத்தில் கொண்டான், தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிட்டான் சொன்னான். அதனால உன்னதமான அந்த திருநாமங்கள், அந்த திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்யும். அந்த திருநாமங்களை கொண்டு அதிலையும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேட்கிறோம், அதுக்கு பொருத்தமான அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி கேட்டா இன்னும் சிறப்பானது. உதாரணமா குழந்தை பேரு கேட்கிறோம், இந்த ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர், அவன்தான் படைப்பவன், அவன்தான் உருவாக்குபவன், அவன்தான் உருவம் கொடுப்பவன். அந்த திருநாமங்களை சொல்லி யா அல்லாஹ் சாலிஹான மக்களை தாரப்பே என்று கேட்பது பொருத்தம். அல்லாஹ்வுக்கு உண்டான திருநாமங்கள்ல சிலது ஜலாலியத்தான திருநாமங்கள் இருக்கிறது, சில ஜமாலியத்தான அது அப்படிப்பட்ட திருநாமங்கள் இருக்கிறது. எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அதற்கு ஏற்ப உள்ள திருநாமங்களை சொல்லி, பொதுவாக எல்லா திருநாமங்களையும் சொல்லி ரப்பிடத்தில் கேட்பது இருக்கிறதே துஆவினுடைய மக்பூலியத்திற்கு முக்கியமான காரணம் என்று பெருமக்கள் சொல்வார். உண்மையான பெருமக்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது இப்படி ஒரு துஆ, நீண்ட துஆ வருகிறது. அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் சம்மைத பிஹி நஃப்ஸக், யா அல்லாஹ் உனக்கு என்னென்ன திருநாமங்களை எல்லாம் சூட்டிக் கொண்டாயோ இந்த திருநாமத்தின் பொருட்டினால் உன்னிடத்தில் துஆ செய்கிறேன் சொல்வார். அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் சம்மைத சம்மைத லக பிஸ்மி சம்மைத லக சம்மைத பிஹி நஃப்ஸக், எதை கொண்டு உனக்கு நீ திருநாமம் சூட்டிக் கொண்டாயோ. ஏன்னா அல்லாஹ் தனக்குல வச்சிருக்கிறான், நாமளா இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்றது இல்லை. அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்டு அழகான திருநாமங்கள், அந்த திருநாமத்தின் பொருட்டினால் ரப்பே உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று ஒரு மனிதர் துஆ செய்யும் பொழுது அது ரப்பிடத்தில் கபூலியத்தை பெறும் என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ற வார்த்தை, அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல அல்லாஹ்ங்கிறது அசல் நாமம். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லலாம், லா இலாஹ இல்ல ரஹ்மான் சொல்லக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற இலாஹ இல்லை. அல்லாஹ்ங்கிறது அவனுடைய இஸ்முல் ஸாத், அதற்குண்டான பண்புகள் தான் மற்றவைகள் எல்லாம், பண்பினுடைய தன்மைகளை கொண்ட பெயர் நாமங்கள் தான் மற்றவைகள் எல்லாம். உண்மையானவர்களே, அல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தை அமைதியா உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் அமைதியாகவும் சத்தம் விட்டு சொல்லலாம். சொல்லும் பொழுது நமக்கு அந்த சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அதனுடைய கண்ணியம்ங்கிறது ஜலாலியத்து, அல்லாஹ்வுடைய கருணை இறங்கி வந்துடும். துஆவினுடைய மக்பூலியத்திற்காக அல்லாஹ்வை அழைக்க 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 அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் சாதிக்க இயலாத காரியங்கள் எல்லாம் சாதித்து விடும். அம்மா மூசா சாண்ட கேட்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தை, சாலியான குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. குழந்தை இருக்கிற மாதிரி தெரியலம்மா உனக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு அந்த அம்மா குழந்தையோட வந்துருச்சு. குழந்தையோட என்னன்னு கேட்டாங்க, அல்லாஹ் சாலியான குழந்தை தந்துட்டான்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி நான் வேற விஷயத்த சொல்லிட்டு அந்த அம்மா பிள்ளை தூக்கிட்டு வந்துருச்சு என்ன. அல்லாஹ் சொன்னானா, அங்க அகையும் தான் எழுதியிருந்த குழந்தை இல்லைன்னு தான் லவ்குல. ஆனா அந்த அம்மா ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் யா ரஹ்மான் யா ரஹீம் யா ரஹ்மான் யா ரஹீம் ஓதி 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 அகீமை விட அந்த திருநாமம் மிகைத்து விட்டது, அதனால கொடுத்தேன் அல்லாஹ் சொன்னான். அதனால அல்லாஹ்விடத்திலே நாம அவனுடைய திருநாமங்களை சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா நம்ம மீது அன்பு காட்டுகிறான், இரக்கம் காட்டுகிறான், பாதுகாப்பு கிடைக்கிறது, சாதிக்க இயலாத காரியங்கள் சாதிக்க முடிகிறது, பெரும் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீர்கிறது. துஆ கபூல் ஆகுவதற்குண்டான வலிமையான ஆயுதம் என்பதில் சந்தேகமே. கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய இந்த கலிமத்து தான் உலகத்திலே ஆக உயர்ந்தது என்று அல்லாஹ் சொல்வான். அதனால நாம அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ரொம்ப கண்ணியப்படுத்தணும், அதை ஓதணும். அல்லாஹ் என்ற ஒரு ஜலாலியத்தான இஸ்மு, அதுக்கு அடுத்து உலகத்துல ரொம்ப உயர்ந்த இஸ்முன்னு சொல்றது யா ஹய்யு யா கய்யூம்ங்கிறான், அல்லாஹ்ங்கிற வார்த்தை. அதுக்கு அடுத்து குர்ஆன் ஷரீஃப் 2 இடத்துல வருது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் வானத்தில் உஜூஹுலில் ஹய்யுல் கய்யூம் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காண்பிக்கக்கூடிய ஹய்யுல் கய்யூம்ங்கிற வார்த்தை, ஹய்யுன் கய்யூம்ங்கிற வார்த்தை. அதுக்கு அடுத்து யாதல் ஜலாலி வல் இக்ராம்,
கீர்த்தியும் கண்ணியத்திற்கும் சொந்தக்காரனே. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுடைய உயர்ந்த சிபாத்துகளை குறிக்கக்கூடிய அந்த திருநாமங்களை சொல்லி ரப்பிடத்தில் துஆ செய்கின்ற நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் என்று பெருமக்கள் சொல்கிறார். அதைத்தான் இன்று ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை விளங்கக்கூடிய அவனை அறியும் ஞானத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் அவன் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.